வணக்கம் நண்பர்களே. இறை இல்லை என்பதற்கில்லை. நம்ம வழிபடும் கடவுள் சிவனாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், யாரை நாம் நம்புகிறோமோ, நீயே துணை என்று கூறுகிறோமோ, அவரே நம்மை வழிநடத்துகிறார். இதை நான் ஏன் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்குங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு நானும் என்னோடது கணவரும் போயிருந்தோம். அங்கே மரத்தினுடைய இலைகளெல்லாம் கோயிலை சுற்றி கொட்டி கிடந்ததுனால அதை சுத்தம் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தோம். அப்போ சிவன் கோயிலுக்குள்ளே என்னன்னா ஒருத்தர் வந்தார். சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்தார். வந்தவர் நேராக நான் பெருக்கிட்டு இருந்தேன், கோயில் பெருக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஏம்மா இந்த கோயிலில் சக்கரத்தாழ்வார் சிலை இருக்குங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயா, இந்த கோயிலில் சக்கரத்தாழ்வார் கோயில் சிலை இல்லைங்க, பெருமாளும் கருடாழ்வாரும் அனுமன் சிலை இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு போகணுன்னா எந்த எந்த இடத்துலமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இங்கே வேம்பத்திங்கிற ஒரு கிராமம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா நத்தக்காட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அங்கே லட்சுமி நாராயண பெருமாள் இருக்காருங்க, கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சக்கரத்தாழ்வார் சிலை இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவர் கேட்டார், ஏம்மா கோயில் திறந்திருக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேங்க, இன்றைக்கி சனிக்கிழமைங்க, கண்டிப்பாக கோயில் திறந்திருக்கோம். பெருமாளும் லட்சுமி அம்மாவும் தான் சன்னதிக்கு உள்ளே இருக்காங்க. மற்ற சிலைகள் எல்லாம் கோயிலை சுற்றுப்புறத்தில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் சாமி கும்பிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கோயிலினுடைய ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அவரும் அங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் ஒரே சிலையில், ஒரே கல்லில் முன்பகுதி பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரும், பின்பகுதி பார்த்தா யோக நரசிம்மரும் ஒரே சிலையில் வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் அந்த கோயிலில் ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஆதிகாலத்து கோயில் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அந்த கோயிலினுடைய சிறப்பையெல்லாம் சொன்னேன். அவரும் சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம், நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அங்கே கோயிலில் அர்ச்சகர் இருந்தாருங்க, சிவன் கோயிலில் அர்ச்சகர் இருந்தார். மற்றவங்க சாமி கும்பிட வந்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்னை தேடி உனக்கு சக்கரத்தாழ்வார் இந்த இடத்துல இருக்காராம்மான்னு என்னை கேட்டார். ஆனால் எனக்கு சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு பற்றி தெரியுமா தெரியாதாங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் தேடி வந்தது சக்கரத்தாழ்வார். நான் அவருக்கு சொன்ன வழி சக்கரத்தாழ்வார் கோயில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னாங்க, யாரை கேட்டு மற்றவங்கள கேட்டிருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்துக்கலாம். ஆனால் என்ன கேட்கணுன்னு எப்படி அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சு நேராக கோயிலுக்கு உள்ளார வராரு, சுற்றி முற்றும் பார்த்தாரு. என்னிடத்துல எங்கேம்மா இருக்குது அப்படிங்கிறது வழி என்கிட்ட கேட்டார். இதிலிருந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னாங்க, அவங்க யாரையும் கேட்காம, மற்றவங்க யார் மூலியமாகவும் தெரிஞ்சுக்காம, எனக்கு அந்த கோயில் இருக்கிற இடம் இருக்குங்கிறது எப்படி அவருக்கு தெரியும்? இதிலிருந்து என்னன்னாங்க, நீங்கள் எந்த கடவுளை மனசார நினச்சி வழிபடுகிறீரோ அவரே உங்களை வழிநடத்தி செல்கிறார். இறை எங்கும் உள்ளார். நீங்கள் யாரை நம்பி வழிபடுகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு வழியும் காண்பிக்கிறார். அவரே உங்களை வழிநடத்தி செல்கிறார் என்பதை உணர்த்துறாருங்க. எல்லாம் அவன் செயல். ஓம் நமசிவாய. உங்களுக்கு இந்த லட்சுமி நரசிம்மர் பற்றியும், யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் பற்றியும் அதனுடைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த கோயில் பற்றி, அந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.